நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? போன வாரத்தில் இந்தியாவில் எதிர்பார்க்கப்பட்ட இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் சிபிஐ டேட்டா வந்தது. இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் வந்தது. 0.3லேருந்து 3.1 கம்மியாக இருந்தது. இதேமாரி சிபிஐ டேட்டாவும் கம்மியாக இருந்தது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாக பிரைசஸோட விலை கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே RBI 6.25 இருந்த ரெப்போ ரேட்டை 25 பேசிஸ் கம்மி பண்ணி 6% அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன்லாம் கம்மியாகிட்டு வரதுனால அடுத்த மாதம் நடக்கக்கூடிய RBI மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டை இன்னும் கம்மி பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இதே மாதிரி அமெரிக்காவில் வந்த சிபிஐ டேட்டாவும் கம்மியாக இருக்கிறதுனால அங்கேயும் ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி உலக அளவில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிட்டு வரதுனால ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இது போக இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அக்ரி பண்ணியிருந்தாங்க. அது இன்னைக்கோட முடிகிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றோம், எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லா ஹெவி புல்லிஷா மார்க்கெட் இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் இந்த வாரத்திலும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 25,000 அப்படிங்கிறது போர்ட் பையிங் வச்சிருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அது மாதிரி இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் நாளை காலையில் மார்க்கெட் ஓபன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்ஃபியூஷன் ட்ரேட் பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.